ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. லைட்டா ஆல்டர் பண்ணி நீங்க அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி குடுத்து விடலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இத நல்லா கழுவிட்டு, தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவிக்கலாம். வெங்காயம், துருவி வச்சிருக்க சர்க்கரைவள்ளி கிழங்கு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம்னா, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவுமே கண்டிப்பா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிரலாம். ஆனா பசங்க சில சமயம் ராகி ரொட்டி எல்லாம் சாப்பிடுறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இந்த கடலை மாவுமே நான் சேர்த்துக்கிட்டேன். அது சாப்பிடும்போது என்னன்னா, கொஞ்சம் பக்கோடாலாம் செஞ்சு சாப்பிடுறப்போ ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதனால பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. கடலை மாவு உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒண்ணு இந்த மாதிரி ரொட்டியா செஞ்சு சாப்பிடலாம். பசங்களுக்கு குடுக்குறோம்னா தண்ணி சேர்த்து கலக்கி குட்டி குட்டி தோசை மாதிரி கூட செஞ்சு பேக் பண்ணி குடுக்கலாம். வேர்க்கடலை எப்பவுமே ராகி கூட பொருத்தமா இருக்கும். அதனால வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?